பார்க்கில் வந்து இது போல் ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதனம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இதில் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும்போது எதிர ஒரு நண்பர் வந்து அதேமாரி இதுமாரி ஆடிக்கிட்டே சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னாரு. நானும் பதிலுக்கு வலைக்கும் சலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஆரம்பத்தில் அவரை இதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் லாங்கில் பார்க்கும்போது சலாம் சொல்லுவார். சரி, நான் முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அப்புறம் பார்த்தா கிட்டத்தில் அவர் வந்து நேற்று பேசும்போது தான் அவர் முஸ்லீம் அல்லாத சகோதரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. வலைக்கும் சலாம் சொல்லிவிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னார், சாய்பாபா டெம்பிள்லேருந்து இதுக்காக ராமர் கோயில் கட்டுறதுக்கு எதுவுமே பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படிங்களாங்க, தெரியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னார், அவங்க அந்த நிர்வாகம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அவர் வந்து முஸ்லீமாக இருந்தவர், அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். தெரியலங்க, இருக்கலாம், நமக்கு தெரியாது அதை பற்றி அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அவருக்கு, ஐயா வந்து இஸ்லாமுக்கு வந்து இந்த உருவ வழிபாடு கூடாது. ஒருவேளை அவர் வந்து பிறக்கும்போது முஸ்லீமாக இருந்திருக்கலாம், அவர் இறந்த சமயத்தில் என்னவாக இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவர் பேரை வச்சுக்கிட்டு அவர் உருவத்தை வச்சுக்கிட்டு மக்கள் வணங்குறது வந்து இஸ்லாமுக்கு மாறுபட்டதுங்க. ஏன்னு சொன்னால் நம்ம எல்லோரையும் படைத்த கடவுள் ஒருத்தர் தான். கடவுள்னு பார்த்தா நம்ம எல்லோரையும் படைத்த கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் வந்து நம்ம பார்த்ததில்லை. இந்த உலகத்தில் நம்ம அவரை பார்க்க முடியாது. இப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ஓரளவுக்கு நான் சொல்ல முடியும், கெஸ் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் அப்பாவை பார்த்ததில்லை நான். அப்போ உங்கள் அப்பாவை பார்க்காம அவர் இப்படி தான் இருப்பாருன்னு நான் வந்து ஒரு உருவம் கொடுத்தேன்னா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா, ஆமாம், இல்லை, இருக்காது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் கண்களால் நாம் வந்து கடவுளை பார்க்க முடியாது. அப்போ கடவுளை பார்க்காம நம்ம கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது சரியில்லைங்க. அது ஒன்று. ரெண்டாவது, உருவ வழிபாடு பண்ணாவே இஸ்லாத்துக்கு உடன்பாடான கொள்கை இல்லை. ஏன்னு சொன்னால் மனிதராக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே மனிதர்களாக தான் இருக்க முடியும். அதில் நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து மனிதர்களாக பிறந்தவங்க ஒரு காலமும் கடவுளாக முடியாது. அதனால் இந்த உருவ வழிபாடு பண்ணுறது வந்து இஸ்லாமுக்கு வந்து ஏற்புடையது இல்லைங்க. கடவுள்னால் யாருன்னு சொன்னால், கடவுளுக்கு ஒரு 4 தன்மைகள் சொல்லியிருக்கு. ஒன்று வந்து கடவுள்னால் அவர் ஒருத்தர் தான். ரெண்டாவது, அவருக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை. நம்முடைய தேவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் கடவுள். அவனுக்கு வந்து எந்த விதமான தேவைகளும் இல்லை. மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, மனைவி மக்கள் கிடையாது. இன்னும் அவனுக்கு நிகராக அல்லது இணையாக ஒன்றுமே கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. இது தாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவங்க ஒரு காலம் கடவுளாக முடியாது. நம்ம எல்லாருமே முதல் தாய் தந்தையர்களான ஆதம் ஏவாள் சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் தாய் தந்தையிலேருந்து தோன்றியவங்க தான். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுமே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த முதல் தாய் தந்தையரான ஆதாம் ஏவாள்லேருந்து தோன்றியவங்க தான். அதனால் நம்ம எல்லோரும் சகோதரர்கள். நமக்குள்ளே எந்த வித்தியாசம் இருந்தாலும் ஆனால் நம்ம எல்லாம் சகோதரர்கள். கடவுள் கொள்கைன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரையும் படைத்த கடவுள் ஒருத்தர் தான். அவனை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் நம்மளை இறைவன் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ நம்ம பார்த்துட்டு கடவுள் இப்படி இருந்தார்னு சொல்லலாம். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கண்களால் நம்ம அவரை பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று சென்றார்.